சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் அவர்கள். சார் வணக்கம். ஃபெலிக்ஸ் வணக்கம். இன்று தாவேக்காவின் பனையூர் அலுவலகத்தில் அதிமுக மற்றும் அமமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் அங்கிருந்து மாறி தாவேக்காவில் இணைகிறாங்க பெரும்பான்மையானோர் அப்படின்ற செய்திகள் வருது. இதில் முக்கியமாக பாஜகவில் இருக்கிற திருமதி விஜயதாரணி, அவங்க காங்கிரஸ்ல எம்எல்ஏவா 3 முறை இருந்தாங்க. அப்புறம் பாஜகவுக்கு போனாங்க. இப்போ அவங்களும் கூட தாவேக்காவில் இணைவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த சூழல்ல சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கும்போது 25 அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அதுல 4 எம்எல்ஏக்கள் பதவி ராஜினாமா செய்துட்டு தாவேக்காவில் இணைஞ்சிட்டாங்க. மீதி இருக்கிற 21 பேர் மன்னிப்பு கடிதம் கொடுத்து அதிமுகவிலேயே தொடர்றதாக அறிவிச்சிருந்தாங்க. இப்ப அந்த தாவேக்காவில் இணைந்த 4 எம்எல்ஏக்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் சபாநாயகர் விளக்கம் கேட்டு. தாவேக்காவை நோக்கி போகிற இந்த ஈர்ப்பை எப்படி பாக்குறீங்க? அரசியல் என்று வரும்போது அடுத்த கட்ட வெற்றி என்ன என்றுதான் அரசியல்வாதிகள் பார்க்கிறார்கள். இதில் சட்டமன்ற உறுப்பினர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கான விதிகள் வேற. ஏன்னா கட்சி தாவல்ங்கிறது நம்ம 10வது அட்டவணையில் இருக்கிற விஷயம். மற்றவர்களுக்கு அந்த விதிகள் பொருந்தாது. தொகுதி மக்கள் தான் முடிவு செய்யணும். இப்போ விஜயதாரணி போய் சேர்றாங்க அப்படின்னா அவங்க இப்போதைக்கு அவங்களுக்கு எம்எல்ஏ வாய்ப்பு கிடையாது. எம்பி தேர்தல்ங்கிறது இன்னும் ரொம்ப காலம் கிடக்கு. அப்படின்னா உள்ளாட்சி தேர்தல் தான் வர முடியும். உள்ளாட்சி தேர்தல்னா அவங்க அநேகமாக நாகர்கோவில் மேயர் பதவியை எதிர்பார்த்து போறாங்க, அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏதோ ஒரு வகையில் உள்ளாட்சி தேர்தல் தானே அவங்க எய்ம் பண்ண முடியும். பலருக்கும் அந்த எண்ணம் இருக்கு. உள்ளாட்சி தேர்தலில் ஏன்னா கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட மேயர் பதவிகள் இருக்கின்றன, பெரிய நகராட்சி தலைவர் பதவிகள் இருக்கின்றன. அதை எய்ம் பண்ணி தான் அவங்க போகணும். குறைந்தபட்சம் ஒரு 6-7 மாதத்துக்குள்ள நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. அப்போ அடிப்படையில் இவர்கள் எல்லோருமே பதவி கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் தாவேக்காவுக்கு போறாங்க. தாவேக்காவுக்கு செல்வாக்கு இருக்கு, மேலும் செல்வாக்கு வளரும். இது அவர்கள் கணக்காக தெரிகிறது. ஆனால் அது மக்கள் என்னன்னு நமக்கு தெரியாதுங்க. 6-7 மாசத்துல பெரிய அளவுக்கு மனநிலை மாறலாம். ஒரு அரசு நல்ல பேர் வாங்குறதுக்கு 6 மாசம் போதும், கெட்ட பேர் வாங்குறதுக்கு 6 மாசம் போதும். அப்போ வெறும் விஜய் அப்படிங்கிற அந்த நட்சத்திர அந்தஸ்து அது மட்டும் ஒர்க் அவுட் ஆகாது. காரணம் 6 மாசத்துல அவர் முகம் ரொம்ப பரிச்சயம் ஆயிரும். அந்த பழைய ஒரு சினிமா கிளாமர்லாம் நிச்சயமாக இருக்காது. அப்போ அரசியல்வாதிகள் அவர்கள் சொந்த செல்வாக்கை நம்பியும் போகணும். உள்ளூர்களில் வெவ்வேறு மாதிரியான அரசியல் கால்குலேஷன் இருக்கு. இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் தாவேக்கா ஒன்று கூட ஜெயிக்கல. அப்போ விஜயதாரணி போறதுனால என்ன பயன்னு உண்மையில எனக்கு புரியல. அங்க ஒண்ணு காங்கிரஸ் இல்லைன்னா பிஜேபி. திமுக அதிமுகவுக்கே ஓட்டு வங்கி குறைவுதான், தாவேக்காவுக்கு ஓட்டு வங்கி கிடையாதுங்க. இல்லைன்னா சிபிஎம் ஓட்டு வங்கி இருக்கு. அப்போ தாவேக்காவோட போய் சேர்ந்தா சிபிஐ ஓட்டு வங்கி நமக்கு கை கொடுக்கும்னு ஏதோ ஒரு கால்குலேஷன் போட்டாகணும். அப்படிதான் போடணும். தாவேக்கால டிக்கெட் கொடுப்பாங்களாங்கிறது யாருக்குமே தெரியாதுங்களே. அந்த கட்சியில ஏற்கனவே நிறைய பேர் அதை எய்ம் பண்ணி தான் எத்தனையோ வருஷமா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. விஜய் நற்பணி மன்றத்திலேருந்து வந்தவங்க. அப்போ அதிமுக அமமுக இவங்க போகும்போது கொஞ்சம் நிலைமை வேற. பிஜேபியிலேருந்து போனால் அது டெல்லியை வேற பாதிக்கணுமே, அது மாபெரும் பிரச்சனையாக மாறுமே. இந்த கேள்விகளுக்கு விடை இல்லை நமக்கு. ஆனா இந்த 4 எம்எல்ஏக்கள் அவங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு சேர்ந்துருக்கிறாங்க. தாவேக்கால ராஜினாமா கடிதத்தை உடனடியாக ஸ்பீக்கர் ஏத்துக்கிட்டு அவரோட சட்டமன்ற செயலகத்திலிருந்து போன கடிதத்தின் மூலமாகத்தான் அந்த வேக்கன்சி ஜீவோ ஆயிருக்கு. அரசாணை வெளியிடப்பட்டு விட்டது. அதுக்கு பிறகு ஸ்பீக்கர் ஆபீஸே எப்படி அவங்களுக்கு தகுதி நீக்க நோட்டீஸ் கொடுக்க முடியும்னு எனக்கு புரியல. அதாவது அவர் ஒரு டிசிஷன் எடுத்துட்டார்ல, தகுதி நீக்கம் நிலுவையில் இருக்கு. நிலுவையில் இருக்கும்போது ராஜினாமா பண்றாங்க. சுப்ரீம் கோர்ட்டோட உத்தரவுகள் படி பார்த்தா ராஜினாமா பண்றதுங்கிறது தகுதி இழப்புங்கிற குற்றச்சாட்டுல இருந்து விடுவிக்காது. குற்றச்சாட்டு தான். அப்போ ஸ்பீக்கர் ஆபீஸ் ராஜினாமா ஏத்துக்காம நடவடிக்கை எடுத்திருக்கலாம்.
ஸ்பீக்கர் ஆஃபீஸ் ராஜினாமாவை ஏற்ற உடனே அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டாங்க அவங்க. அப்புறம் அதே ஆஃபீஸ் வந்து தகுதி நீக்க நோட்டீஸ் தர முடியுமாங்கிறது ரொம்ப கேள்விக்குறி. 2019 ஸ்பீக்கர் ஆஃபீஸ் தகுதி நீக்க நோட்டீஸ் கொடுத்து சுப்ரீம் கோர்ட்ல அது வந்து ஸ்டே ஆயிடுச்சுங்க. தகுதி நீக்கம் நோட்டீஸ் கொடுக்கும்போது 2019 2 எம்எல்ஏக்கள் தான், அதாவது அவங்க அமமுகவுக்கு ஆதரவாக இருந்தாங்க, ஆனால் அதிமுக எம்எல்ஏக்கள் பெரும்பாலும் தான் தகுதி நீக்கம் நோட்டீஸ் கொடுத்தாரு. அதாவது 18 எம்எல்ஏ போக இது. ஆனால் அவங்க சுப்ரீம் கோர்ட்டு போகும்போது ஸ்டே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே தேர்தல்லாம் வந்துருச்சு. அதை அப்படியே யாருமே கண்டுக்காமலே விட்டுட்டாங்க. அப்போ தகுதி நீக்க நோட்டீஸ்க்கு எதிராக இந்த எம்எல்ஏக்கள் கோர்ட்டுக்கு போனாங்க அப்படின்னா தாவேகாவுக்கு எதிரான செயலாக கருதப்படும். ஏன்னா அவங்க தாவேகால போய் சேர்ந்துட்டாங்க. அவங்களுக்கும் அதில் ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு வாரத்துக்குள்ள பதில் தரணும். நோட்டீஸுங்கிறது ஃபர்ஸ்ட் மேண்டேட்டரி ஸ்டெப்பு, அதாவது கொடுத்தா ஆகணும். தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்கணும்னா நோட்டீஸ் கொடுத்தா ஆகணும். ஸ்பீக்கர் அப்படி நோட்டீஸ் கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் ஏன் கொடுத்தாருங்கிறது அவர் டெமோக்ராட்டிக்காக இருக்கிறதா காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி 21 எம்எல்ஏ கேஸுமே குழப்பம் தாங்க. 25 பேருங்க ஆரம்பத்தில். 25 பேர் வந்து கட்சி ஓட்டு போட்டாங்க. தாவேக அரசுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்ட உடனே அவங்க வந்து தகுதி இழப்புங்கிற குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டது. தகுதி நீக்கம்ங்கிற தண்டனை வந்து ஸ்பீக்கர் கொடுக்கணும். அதுக்குள்ள வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க தகுதி நீக்கம் பண்ணணும்னு ஒரு கடிதம் கொடுத்துட்டாரு. கடிதம் கொடுத்த பிறகு நிலுவையில் இருந்துச்சு. அது பிறகு உட்கட்சிக்குள்ள சமரசம் ஏற்படுது, அவங்கள மன்னிச்சிருங்கன்னு ஒரு கடிதம் கொடுக்குறாரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா அப்படி மன்னிக்க முடியாது. என்ன காரணம்னா அந்த மன்னிப்புங்கிற ஸ்டேஜை தாண்டி தான் எடப்பாடி பழனிசாமி வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுங்கிற கடிதத்தை கொடுத்துருக்காரு. திருப்பி நீங்க அதை எக்ஸசைஸ் பண்ண முடியாது. அது அப்போ கான்ஸ்டியூஷனல் ஃப்ராட். அது சரி, கான்ஸ்டியூஷன் என்பது ஏன் வந்து அந்த விதி வருதுன்னா இந்த இப்படி கட்சி தாவல்ங்கிறது ஆரோக்கியமற்றது அப்படிங்கிற உணர்வின் அடிப்படையில் எழுந்தது அது. அப்போ இதுவும் சுப்ரீம் கோர்ட் மேட்டர். அப்போ சுப்ரீம் கோர்ட் மேட்டர் இப்போ ஹைகோர்ட்ல நிலுவையில் இருக்கு. அந்த குவாஷ் வந்து நீங்க ஜிஓவை குவாஷ் பண்ணணும் அப்படின்னு ஒரு மனு போட்டு அது இப்போ நிலுவையில் இருக்குங்க. அடுத்த வாரம் வரப்போகுது. இந்த 4 பேரை ராஜினாமாவை ஏற்றுக்கிட்டு ஸ்பீக்கர் போட்ட அந்த ஜிஓ குவாஷ் பண்ணணும். ஸ்பீக்கர் ஆஃபீஸ் ரெக்கமெண்டேஷன்ல போடப்பட்ட அரசாணையை அதை வந்து ரத்து பண்ணணுங்கிற மனு ஹைகோர்ட்ல நிலுவை. அந்த ஸ்டேஜில் தான் ஸ்பீக்கர் திருப்பி அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காரு. இப்போ இது வந்து ஒரு சட்ட சிக்கல். அப்போ எப்படி நீதிமன்ற முடிவுகள் எடுத்தாலோ அல்லது எல்லாருக்கும் நோட்டீஸ் விசாரிக்கிறதுங்கிறது முடிவு எடுத்தாலோ இடைத்தேர்தல் நடக்காது. அந்த ஆபத்து இருக்கு, அவங்களுக்கு இருக்கு. 4 எம்எல்ஏ ஏன் ராஜினாமா பண்ணாங்க? எம்எல்ஏ ஆகி திருப்பி தாவேகா டிக்கெட் வாங்கி எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகலாம் தானே. அதாவது இப்போ இவங்க எல்லாம் சேர்றாங்க தாவேகால எம்எல்ஏ இல்லாம, அவங்களுக்கு என்ன நோக்கம்? ஒரு பதவிக்கு வரலாங்கிறது தான். எலக்டோரலா ஏதோ ஒரு பதவிக்கு வரலாம், மேயர் ஆளா, நகராட்சி தலைவர் ஆளா, ஏதோ ஒரு கணக்கு. இந்த ராஜினாமா பண்ண எம்எல்ஏக்களுக்கு என்ன கணக்கு? திருப்பி தாவேகா டிக்கெட் தரும். இப்போ வந்து பெரிய அளவுக்கு விஜய் அலை வீசுது, மீண்டும் நம்ம எம்எல்ஏ ஆனா மந்திரி ஆகலாம், இதானே அவங்க எண்ணம். அப்புறம் தேர்தலே நடக்கலைன்னா எப்படி மந்திரி ஆக முடியும்? இது ஒரு பெரும் சிக்கல். ஆனா அதை நோக்கிதான் இது போகுது. இப்ப நீங்க மின்னமலம் பேட்டியில கூட சொல்லியிருந்தீங்க, அதாவது திமுக தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை செய்தாகணும், இல்லைன்னா மிகப்பெரிய திமுகவுக்கு ஆபத்து அப்படின்னு பேசியிருந்தீங்க பார்த்தேன். திமுகவுக்குமே கூட வந்து தோல்விக்கான காரணங்களை அவங்க வந்து ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு அறிக்கை கூட வெளியிட்டிருக்காங்க, விஜய் அலையை கணிக்க தவறிவிட்டோம் அப்படின்னு. திமுகவின் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, விஜய் அலைன்னு ஒண்ணு இருந்துச்சா 2026 தேர்தல்ல? சரி, அலையை நீங்க டிஃபைன் அவரோட வெற்றி எண்ணிக்கை தானே 35% கிட்ட எடுத்திருக்காரு. இதே 35% 77 வரும்போது நெருங்கிட்டார்ல. இல்ல, அது அப்படி இல்லைங்க. ஜெயிச்சவன் வந்து சீட்டு கணக்கு தானே பேச முடியும், தோத்தவன் தான் சதவீத கணக்கு பேச முடியும். சரி, நீங்க வந்து 35% கீழே தமிழ்நாடு உதாரணம் 4 முனை போட்டி எம்ஜிஆர் 1977 கூட்டணி கட்சியோட சேர்த்தே 32 33 தான். ஆனா தனி மெஜாரிட்டியோட ஆட்சி வந்துருச்சு. இல்ல அலை அடிச்ச தேர்தல், இப்போ ராஜீவ்காந்தி கொலை ஒரு அலை அடிச்சது, ஜெயலலிதாமா பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றாங்க, 2 சீட்டு தான் திமுக ஜெயிச்சது. அதே மாதிரி பல உதாரணம் சொல்ல முடியாது. கலைஞர் ஜெயிச்சது 1971 1996. அலைங்கிறதே 180 to 200 சீட்டு ஒரு கட்சிக்கு கிடைச்சாதான் அலை. இது அலை இல்ல, ஒரு கட்சி தனிப்பெருங்கட்சியா வந்திருக்கு, அவ்வளவுதான். அப்போ மக்கள் தீர்ப்பு அது வந்து இப்ப நீங்க 1949 கட்சி தொடங்கி 67 ஆட்சி பிடிக்கிறாங்க திமுக.
அவங்க படிப்படியா வந்து எம்எல்ஏக்கள் வராங்க. அதுக்கப்புறம் வந்து சட்டமன்றத்துக்கு போறாங்க. அதுக்கப்புறமா ஆளுங்கட்சியா வராங்க. இப்ப 2 வருஷத்துல ஆட்சிய புடிச்சிருக்காருல்ல திரு ஜோசப் விஜய். அப்ப அது வந்து அலை இல்லாம வேற என்னன்னு சொல்ல வர்றீங்க? அது அலையிலேங்க. மக்கள் மனதுல வந்து ஏதோ ஒரு வகையான எதிர்ப்பும் வெறுப்பும் இருந்தத அரசியல் கட்சிகள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் கணிக்க தவறி இருக்கு. அவ்வளவுதான். அலைனா ஆட்டோமேட்டிக்காவே 180, 200 இடம் வேணுங்க. அதாவது தாவேகா ஆட்சிக்கு வருது. 108 சீட்டு. விஜய்க்கே அதுல வருத்தம் இருக்கு. அதனாலதான் அவர் திருச்சி கூட்டத்துல இன்னும் கொஞ்சம் சீட்டு கூட ஜெயிச்சிருக்கலாம்னு ஆதங்கப்பட்டாரு. 107 எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த். ஏன்னா ஒரு தொகுதி கிழக்கு திருச்சி கிழக்கு. 107 ஆட்சிக்கு எப்படி வந்தது? எல்லாமே திமுக கூட்டணி கட்சிகள். அதிமுகல இருந்து 25 பேர். இப்ப 144 காட்டியாச்சு. நம்பிக்கை தீர்மானத்துல வெற்றிக்கு 144 காட்டியாச்சு. அதிமுக 25 கழிச்சீங்கன்னா 119 தான் வருங்க. 119ல வந்து விசிகா, ஐயுஎம்எல், சிபிஐ, சிபிஎம் எல்லாத்தையும் நீங்க சேர்க்கணும். அவங்க எல்லாரும் திமுக கூட்டணியில திமுக ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. அவங்க சொந்த ஓட்டு வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் மறுப்பதற்கில்லை. ஆனா அலைங்கிற டெபினிஷனுக்குள்ள இது எப்படி போய் சேரும்னு எனக்கு புரியல. திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை இருக்கு. என்ன எச்சரிக்கைன்னா, ஏற்கனவே ஒரு தவறு இழைச்சிட்டீங்க. ஒரு புதிய சக்தி உள்ள வரும்போது அந்த புதிய சக்திக்கான ஆதரவை கணிக்கல. தொகுதிகள் இப்ப நகர்ப்புற தொகுதிகளில் ஒரு பெரிய அர்பன் ஆங்கர் இருந்திருக்கு. அதுவே வந்து கிராமப்புற தொகுதியில இல்ல. ஏன்னா தாவேகா அலைனா த்ரூஅவுட் தமிழ்நாடு, அதாவது கும்மிடிப்பூண்டியில இருந்து குளச்சல் வரைக்கும் சீட்டு உங்களுக்கு கிடைக்கணும். எந்த கட்சி அலையினாங்க அப்படி இல்ல. ஒரு 6-7 தொகுதியில வந்து தாவேகாவுக்கு ஒரு சீட்டு கூட இல்ல. திமுகவுக்கும் ஒரு சீட்டு கூட இல்ல. இப்போ சென்னையில திமுக 2 சீட்டு ஜெயிச்சதுன்னா 2 சீட்டும் கிட்டத்தட்ட துறைமுகமும் திருவல்லிக்கேணியும் இஸ்லாமிய ஓட்டு வங்கி மட்டும்தாங்க வெற்றிக்கு உதவி இருக்கு. இல்லைன்னா 16க்கு 16 போனதா தான் நான்லாம் கணக்குல எடுத்துக்கிட்டேன். திமுகவோட 2 தொகுதி வெற்றி, சென்னை வெற்றிங்கிறது அது வெற்றியே இல்லைங்கிறது என் கருத்து. ஏன்னா சென்னை வந்து கோட்டை. 14ல 10வது ஜெயிச்சிருக்கணும், 8வது ஜெயிச்சிருக்கணும். அது இல்ல. அப்படின்னா ஒரு பெரிய அர்பன் ஆங்கர் இருந்திருக்கு. என்ன ஆங்கர், என்ன கோவம்? இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிறைய பகுதியில் குடிநீர் நீரே வராதுங்க. தோத்த பிறகு கேட்டோம் அப்படின்னா குடிநீர் நீரே வராது. ஒரு வாரம் 8 நாள் கழிச்சு குடிநீர் நீர் வந்த பகுதிகள்லாம் நிறைய இருக்கு. அதாவது அர்பன் ஏரியாக்கள்ல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, எல்லாமே ஸ்கீம்ஸ் எல்லாம் போட்டு செயல்படுத்துறோம். ஆனா நகராட்சி நிர்வாகம், அதாவது நேர்மையில தான் அந்த குற்றச்சாட்டே வருது. நகராட்சி நிர்வாகத்தை கவனித்தவர்கள் விரைந்து வந்து திட்டங்களை செயல்படுத்தவே இல்லை. எல்லாமே இழுவையில போச்சு. பல காரணங்கள். கமிஷன் அடிப்படையில் இயங்குனது முக்கிய காரணம். இதெல்லாம் சொல்றாங்க, எல்லாருமே சொல்றாங்க. இப்போ அப்ப தண்ணியே வரல, அர்பன் ஆங்கரை பிறகு எப்படி காட்ட? ஓட்டல தான் காட்ட முடியும். இப்படி பல பிரச்சனைகள்ங்க. இப்ப ரோடு போடுறதுன்னு முடிவு பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா வந்து எவ்வளவு வேகமா போட முடியும்னு போடல. மக்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க. அதான் அவங்க கோபத்துல காட்டியிருக்காங்க. திமுக தோத்த பிறகு மக்களுக்கே வந்து ஐயோ இவங்க ஏன் தோத்தாங்கன்னு தெரியலையான்னு சொல்றவங்களும் இருக்காங்க. சில ஏரியாக்கள்ல உண்மையிலே தெரியல. இப்போ குளத்தூர்ல ஸ்டாலின் தோல்வியை குளத்தூர் மக்களே வந்து அது ரொம்ப வருத்தமா தான் பேசுறாங்க. ஆனா தோத்தது தானே. இனிமேல் வந்து அதை என்ன செய்ய முடியும்? அப்போ இதை கணிக்க வேண்டியது யாரு? முதலமைச்சர் ஸ்டாலினுங்க. அவர் ஒரு பீடத்துல இருக்காரு. அவர் கீழே இருக்கிறவங்க கணிச்சிருக்கணும்லன்ற. அப்ப கணிக்கல. அப்ப விஜயோட நிறைய குற்றச்சாட்டுகளை எடுத்து வைக்கல. இப்போ எங்க பகுதிகளில் 25 வயசுல இருந்து 30 வயசுல இருக்கிறவங்க என்கிட்ட ரியாக்ட் பண்ணும்போது திமுக மட்டும் வரவே கூடாதுங்க முதல்ல. எனக்கு புரியல. ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன குறைபாடுகள் இருக்கும்? வரவே கூடாதுங்கிற அளவுக்கு ஆத்திரமும் ஆங்காரமும் ஏன் உங்களுக்கு வருது? எல்லாமே 20 to 30 ஏஜ் குரூப்ல இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தாங்க. ரொம்ப சின்ன குழந்தைகள்ல இருந்து நம்மகிட்ட பழகுறவங்க. ஆங்காரம் எப்படி வந்தது? எப்படி வந்ததுன்னா, அது விஜய் தீய சக்தின்னு சொல்றாருங்க. தீய சக்தி தாங்க அப்படின்றாங்க. அவர் சொல்றதுனால எப்படி தீய சக்தி ஆகும்? இன்னும் நீங்க சொல்ற மாதிரி 1949ல வந்த கட்சி 1967 வரைக்கும் வேலை பார்த்திருக்கு. எத்தனையோ தோல்விகளை சந்திச்சிருக்க, எத்தனையோ வெற்றிகளை சந்திச்சிருக்க. எப்படி தீய சக்தி ஆகும்? இல்ல அதை யாருமே அவங்க மறுக்கவே இல்லைன்றாங்க. விஜய் தீய சக்தின்னு சொல்றாருங்க. திமுக மறுத்துதா? ஏன்? விஜய் அவங்க பொருட்டா நினைக்கல. அந்த இடம் தவறுங்க.
அரசியலுக்குள்ள பொறுத்தா போய் நினைக்கிறேன். பொருட்டா நினைக்கணுங்க. நான் என்னோட ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு காலகட்டத்திலங்க நாங்க இந்த எலக்டோரல் ப்ரோக்ராமிங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு குறிப்பா நம்ம வாசகர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கணும்னு ஒரு அமைப்பு நிறுவி 234 தொகுதியிலையும் ஆள் போட்டாங்க. 200 தமிழ்நாடு பூரா. எனக்கு சில நண்பர்கள், நெருங்கிய நண்பர்கள் பல்வேறு கட்சிகளில் எம்எல்ஏக்கள். பேராவூரணியில் சிங்காரன்னு ஒருத்தர் எம்எல்ஏ. அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி, என்னங்க நீங்க பேராவூரணியில் ஆள் போட்டு வச்சிருக்கீங்க, ரொம்ப பெரிய தப்புங்கன்னாரு. ஏன்னா அவர் நிக்க போறாரு. என்னங்க தப்பு? நாங்க வந்து ஒரு நோக்கம், வாட்ச்டாக் கேண்டிடேட் தான் அதோட நோக்கம். என்ன 1000 ஓட்டு வாங்குவாங்க, அதுல உங்களுக்கு என்ன நஷ்டம்? அப்படி நினைக்காதீங்க, ஒரு ஓட்டுனாலும் நம்ம தோத்துருவோம், எப்படியாவது வாபஸ் வாங்கினாரு. வாபஸ் வாங்க முடியல. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அதுதான் எக்ஸிஸ்டிங் எம்எல்ஏவோட காஷியஸ்னஸ். இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ திமுக டிக்கெட் வாங்கி திருப்பி நின்னவங்க இவ்வளவு காஷனா செயல்பட்டாங்களா? செயல்படல. தியாகராஜனோட, பிடிஆர் தியாகராஜனோட ஸ்டேட்மெண்டே அதுக்கு உதாரணங்க. நான் இப்படி நினைக்கலன்றாரு. ஏன் நினைக்கல அப்படின்னா, முஸ்தபாங்கிறவரு யாரோ ஒரு கேண்டிடேட், தெரியாத கேண்டிடேட், அவரு நம்மளை ஏத்து நிக்கிறாரு, என்ன ஜெயிச்சிட முடியும் அப்படின்னா யாரோட தப்பு? அவ்வளவு பெரிய விற்பனருங்க அவரு, பெரிய மேதை, எவ்வளவோ படிச்சவரு. ஆனா களம் வந்து போட்டிக்கான களம், யாரு வேணாலும் ஜெயிக்கலாம், யாரு வேணாலும் தோக்கலாம் அப்படின்னு நினைச்சு ஏன் வந்து அவரு அதை செய்யல? ஏன் வந்து அதுக்கான தடுப்பு நடவடிக்கையை செய்யல? இப்படி ஒரு உதாரணம் இல்ல, 50 உதாரணம் காட்டலாம். சரி, இதுல வந்துங்க திமுக அதிமுக ரெண்டு கட்சி பிடிஆரே நீங்க சொன்னீங்கல்ல சார், இப்ப மாநகராட்சி பிரச்சனைகள், ரோடு சரியில்லை, தண்ணி வரலன்றதெல்லாம் வந்து தேர்தல் சமயத்துல அது சட்டமன்ற உறுப்பினருக்கும் மாநகராட்சிக்கும் சம்பந்தம் இல்லை, அது மாநகராட்சி செய்யாம அது விட்டாங்க. உண்மைதாங்க. உண்மையிலே சட்டமன்ற உறுப்பினருக்கும் மாநகராட்சிக்கும் சம்பந்தம் இல்லதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஓட்டு போடும்போது அதெல்லாமா ஜனங்க பார்ப்பாங்க. ஆமா, சரி, ஒரு சட்டமன்ற உறுப்பினர்ங்கிறவரு லெஜிஸ்லேஷன் தான், அதாவது அவர் வந்து தமிழ்நாடு முழுவதுக்குமான சட்டங்களை ஏற்றுகிற பணியில் இருக்கிறவர் தான், கரெக்ட் தான். ஆனா ஓட்டுன்னு கேட்டு போகும்போது நான் வீட்டை விட்டு காலை வெளியில எடுத்து வைக்கும் போது குண்டுகுழியில வச்சுக்கிறத நான் பார்ப்பேனா, இல்ல வந்து சட்டமன்ற உறுப்பினரின் பணிகள் என்னன்னு விளக்க கையேட படிச்சுட்டு இருப்பேனா? அதான் அர்பன் ஆங்கர் நான் சொல்றேன். எனக்கு அர்பன் ஆங்கர் இருக்குங்க, அதை என்னால காட்ட முடியாது. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு ஓட்டு. கரெக்டா இன்னொரு வாய்ப்பு அமையுது. அதாவது சுயேட்சைகள் நிக்கிறாங்க, அவங்களுக்கு ஓட்டு போட்டு பிரயோஜனம் இல்லைன்னு எனக்கே தெரியும். ஆனா பரவாயில்ல, விஜய் சார்பா, கட்சி சார்பா நிக்கிறாரு, விசில் சின்னம் போய் சேர்ந்திருக்கு, அவங்களுக்கு ஓட்டு போட்டா என் எதிர்ப்பு ஏதாவது ஒரு வகையில உரைக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோட எதிர்ப்பு உங்களுக்கு உரைக்கணும்லங்க, நீங்க தோத்தா தானே எனக்கு உரைக்கும்ன்றேன். அப்ப எனக்கு உங்களை தோக்கடிக்கிறதுக்கான வழி என்னன்னு நான் தேடிட்டே இருக்கும்போது தொக்கா வந்து விஜய் மாட்டுறாரு. இப்ப தோத்தாச்சு, தோத்த பிறகு கூட எனக்கு வருத்தம் இருக்கும், ஐயோ தியாகராஜனை போய் தோக்கடிச்சிருக்க வேண்டாமோ அப்படின்னு தோணும். தோத்ததான் 5 வருஷம் கழிச்சுதான் இனி பேச்சு. அப்போ இதை வந்து கணிப்பதற்கு பெரிய விற்பனர்களும் தவறி இருக்காங்க, ரெகுலர் அரசியல்வாதியும் தவறி இருக்காங்க, ஸ்டாலின் உட்பட அவரும் தவறி இருக்கிறாரு. ஒரு 20ல இருந்து 25 சீட்டு ரிசல்ட் மாறி இருந்தாலேங்க எல்லாமே மாறி இருந்திருக்கும். அதிமுகவும் தவறிடுச்சு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், 107 தாவேகா, மற்ற கட்சிகள் வரிசையா நீங்க பாருங்க. ஆரின் அதர்வேர்ட்ஸ் வந்து 108 தாவேகா ஜெயிச்சதா கணக்கில் எடுத்தீங்கன்னா கூட மிச்சம் 126 தாவேகா ஜெயிக்கல இல்லையா? 234 திமுக கூட்டணி ஜெயிச்சிருக்கு, அதிமுக கூட்டணி ஜெயிச்சிருக்கு. ஒரு 25ல இருந்து 30 சீட் ரிசல்ட் மாறி இருந்தா பிக்சரே மாறி இருந்திருக்கும். அந்த 25 த்ரெஷோல்ட எங்க கோட்டை விட்டாங்க? அப்ப யாரு தப்பு? அது இதுல இப்ப வந்து போய் சேர்றாங்க தாவேகால, அதாவது விஜயதரணி உட்பட எல்லாரும் போய் சேர்றாங்க. தாவேகா இப்போ ஹெவி ஆக போகுது. ஆனா ஏன் சேர்த்துக்கிறாங்க? தாவேகா ஹெவி ஆக போகுது, நமக்கு 4 டிக்கெட் பிரிச்சு கொடுக்கறதே கஷ்டம் அப்படின்னு தாவேகால இருக்கிற தலைவர்களுக்கு தெரியாமலாம் இருக்கும். இப்ப ஆனந்த் இருக்காருங்க, ஆனந்துக்கு வந்து கட்சி அமைப்பு அத்துபடியா தெரியுது, கீழே வரைக்கும் தெரியுதுங்க, நல்லாவே அது புரிஞ்சுக்க முடியுது. ஆதவ் இருக்காரு, அரசியல் ரீதியா அடுத்தடுத்த அஸ்திரங்களை எஞ்சிக்கிட்டே இருக்காரு, அவருக்கு அரசியல் தெரியுது. அப்போ எல்லா கட்சியில இருந்து நம்ம உள்ள ஆளை அட்மிட் பண்ணோம்னா நம்ம கட்சிக்காரனுக்கு அதிருப்தி வரும். நாளைக்கு ஒரு டிக்கெட்னு கொடுக்கும்போது எப்படி வந்து பழைய ஆளுக்கு நம்ம டிக்கெட் கொடுக்க, புது ஆளுக்கு டிக்கெட் கொடுக்கங்கிற குழப்பம்லாம் இருக்கும். ஆனா அதை பத்தி கவலைப்படல அவங்க. ஏன்
ஏன்னா இது மத்த கட்சிகளை பலவீனப்படுத்துது இல்ல. அதிமுக பலவீனம் ஆயிடுச்சுங்க பாருங்க, எல்லாரும் போய் சேர்றாங்க. பிஜேபியே பலவீனம் ஆயிடுச்சு, விஜய் தரணியே போயாச்சு. இப்போ இந்த பலவீனப்படுதல் மூலமாக தாவேக அடைய விரும்புவது என்ன? களத்தை வந்து திருப்பி இருமுனை போட்டியா நிறுத்திக்கிறது தான். 3 முனை போட்டியா வந்தது. நமக்கு எப்போதுமே 2 முனை போட்டி தாங்க தெரியும். பை போலார் இல்ல, டியோபொலி. டியோபொலியில திமுக விட்டா அதிமுக. முனுசாமி என்ன சொல்றாருங்க கேபிஎம் சட்டமன்றத்துல? ஒண்ணு நீங்க அங்க உட்கார்ந்துருப்பீங்க, இல்ல நாங்க உட்கார்ந்துருப்போம்னாரு. சொன்னாரா சொல்லலையா? அப்போ அந்த இடத்துல இன்னொரு புதிய கட்சி வந்துருச்சு. டியோபொலி வந்து 3ஆ மாறுது. 3ஆ மாறும்போது புதிய கட்சிக்கு நல்லா தெரியும் இந்த நிலைமை தொடர்ந்தா நாளைக்கு நம்மளும் தோத்து போவோம்னு தெரியும். அப்ப அவங்க என்ன பண்றாங்க? திருப்பி அதை வந்து டியோபொலியா மாத்துறாங்க. 3 கட்சிங்க இப்போ. ஆனா அதை மீண்டும் 2 கட்சியா மாத்துவதற்கு 3வது கட்சியா களத்துக்குள்ள புகுந்து ஆளுங்கட்சியா உட்கார்ந்துருக்க தாவேகா முயற்சி பண்ணுது. அதை புரிஞ்சுருக்காங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு இந்த தரப்பு. ஏன்னா அப்படின்னா திமுக இவங்களை அட்மிட் பண்ணிக்கலாம். இல்ல அவங்க தொடக்கத்துல இருந்தே ஒண்ணு டிஎம்கே இல்ல டிவிகே தானே சார் சொல்றாங்க. ஆமா, அத வந்து கவுண்டர் பண்ண வேண்டிய கடமை டிஎம்கே இருக்கு. 2 பேருக்கு இடையில தான் போட்டின்றது. திமுக ஜெயிக்கணும்னா 3 அணியா இருக்கணுமா 2 அணியா இருக்கணுமா? அரசியல், கள அரசியல். இந்த தடவை தோத்தாச்சுங்க, அடுத்த தடவை ஜெயிக்கணும்ல நீங்க. அடுத்த தடவை ஜெயிக்கணும்னா களம் வந்து 3 அணியா இருந்தா தானே லாபம். இப்ப 2 அணியா கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க அப்படின்னா ஒண்ணு தாவேகா இல்லைன்னா திமுகன்னு மாறுச்சுன்னா தாவேகாங்கிறத அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணி விட்டுரும். ரீப்ளேஸ் பண்ணா திமுக வந்து தாவேகாவை எதிர்கொள்றதுக்கு சிரமப்படும். என்ன காரணம் அப்படின்னா இன்னும் உடனடியாகலாம் 40 வயசு கீழே இருக்கிறவங்களோட விஜய் மோகம்லாம் மாறவே மாறாது. அது எப்படிங்க மாறும்? இப்போ பல விஷயங்கள் நம்ம நாங்க நேற்று கூட பேசின அதே குரூப் கிட்ட தான், இதே இளைஞர் குரூப். அவங்கெல்லாம் வந்து அது சரியா தான் போகுது, இதை விட ஒரு ஆட்சி என்ன பண்ண முடியும்? இந்த இப்ப பாருங்க, அதாவது அரசியலே தெரியாதவங்க இப்ப அவங்க வந்து நித்தி ஆயோக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஏங்க சபாநாயகரே சொல்றாருங்க, சட்டமன்றத்துல நேரடியா லைவ் பண்ணும்போது நிறைய பேர் அதை அப்ரிசியேட் பண்றாங்க, புதிய தலைமுறை வந்து அதை அப்ரிசியேட் பண்ணுது, லைவ் போடுங்கன்னு சொல்றாங்கன்னு ஃபீட்பேக்கே கொடுத்தாரு இல்லையா? ஆனா அதான் உண்மை. புதுசா எல்லாரும் சட்டமன்ற நிகழ்வுகளை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நித்தி ஆயோக்னா என்ன, விஜய் என்ன பேசினாரு, ரொம்ப 5 நிமிஷத்துக்குள்ள எவ்வளவு கரெக்டா பேசினாரு பாத்தீங்களா? இவங்க எல்லாம் ஜெயலலிதா அம்மாவே வந்து ரொம்ப நேரம் பேசி பெல் அடிச்சு, நான் பேசும்போது நீங்க எப்படி பெல் அடிக்கலாம்னு சொல்லி கோவிச்சுக்கிட்டு போனாங்க. ஆனா எல்லாருக்கும் 5 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. உங்களோட பாயிண்ட நீங்க 5 நிமிஷத்துக்குள்ள கூட கரெக்டா சொல்ல முடியல. ஆனா விஜய் அண்ணா கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து 5 நிமிஷம் காலேஜ் டிபேட் மாதிரி 7 நிமிஷத்துக்குள்ள பேசணும்பாங்க. இன்டர் யூனிவர்சிட்டி டிபேட்ல, யூனிவர்சிட்டி டிபேட்ல 6வது நிமிஷம் பெல் அடிப்பான், 7வது நிமிஷம் நீங்க முடிச்சாகணும். அப்படி கரெக்டா பேசுறாருங்கன்னா அதை அப்ரிசியேட் பண்றாங்க. அதான் சார், அப்ப அவர் அரசியல் மேடையில பேசுனதுக்கும் நிதி ஆயோக் கூட்டத்துல பேசுனதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நேர் எதிரால பேசியிருக்காரு, அப்ப அதையும் கவனிக்கணும்ல. அதாவதுங்க அதெல்லாம் அப்ரிசியேட் பண்ணக்கூடிய கடந்த கால அரசியல் தெளிவு இன்னமும் இவங்களுக்கு வரல. அதெல்லாம் நீங்க நான் வந்து அதை சொல்றோம் என்னன்னா, 5 வருஷமா இல்ல அதுக்கு முந்தி 10 வருஷமா 15 வருஷமா அதிமுக திமுக செய்த சாதனைகள் தானே தமிழ்நாட்டை 2வது பெரிய பொருளாதார வலிமை உள்ள மாநிலமா மாத்திருக்கு. இவ்வளவு பெண்கள் வந்து படிக்கிறாங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் யாரு? அது ஜெயலலிதா ஆட்சி, கலைஞர் ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி, அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா இவங்க எல்லாருமே அரசியலுக்குள்ள இப்பதான் வந்திருக்காங்க, 2 வருஷத்துக்குள்ள தான் வந்திருக்காங்க. விஜய் வந்த பிறகு தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த பாயிண்ட் எல்லாம் தெரியல, இப்பதான் அவங்க கம்பேர் பண்றாங்க. நித்தி ஆயோக்னா என்னன்னு இன்னைக்கு தானங்க தெரியுது அவங்களுக்கு. அப்ப நேத்து தெரியலையேன்னு நம்ம கேட்க முடியாதுல்ல. சரி, நீங்க உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா வந்து ஒரு செட்டு உள்ள வந்துருச்சுங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் செயல்படணும். அந்த ஃப்ரெஷ்ஷா வந்த செட்ல 2 செட்டு, ஒன்னு தாவேகா சார்பாக நின்று ஜெயிச்சவங்க, தாவேகா அரசியலுக்குள்ள வந்தவங்க, இது ஒரு செட்டு. இன்னொன்னு தாவேகா ஆதரவாளர்கள். இந்த 2 செட்டையும் நீங்க எடுத்து அரசியல் பண்ணி ஆகணும். இல்ல ஆதரவாளர்களுக்கு தாவேகா ஆதரவாளர்களுக்கு பழைய அரசியல் ஞானம் எல்லாம் கொடுக்கணும். அதுக்கான முயற்சிகள் நீங்க எடுக்கணும். அந்த முயற்சி எடுக்கிறதுல அதிமுக ரொம்ப சுணங்கி போயிருக்கு, ரொம்ப நல்லாவே அது தெரியுது. திமுக கொஞ்சம் விழித்தெழுந்து பண்ற மாதிரி இருக்குது. ஆனா
அவங்களும் நிறைய மாறுதல்கள், அதிரடி மாறுதல்களை பண்ணணுங்க. இப்போ இருக்கிற நிலைமையில திமுகவோட பழைய டயர்டு லீடர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, ஆர்.எஸ். பாரதி வந்து விளக்கம் கொடுக்கறதே வந்து இந்த யங் குரூப் ரசிக்கலைங்க. இவர் என்னங்க இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படிதான் சொல்றாங்க. ஆனா அதுக்கு விளக்கம் கொடுக்க யாராவது இருப்பாங்க திமுகல. அவங்க மீடியா அறிமுகம் இருக்காதுங்க. ஆனா யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க. யங்ஸ்டர்ஸ்னா ஒரு 50 வயசுக்காரங்க தலைமை வகித்து சில விஷயங்களை சொன்னா 30 வயசுக்காரங்க ரசிக்கிறாங்க. அது அவரு சொல்றாரு இல்லையா, கோட்டு போட்டவங்க வந்து நீ கோட்டுனா போடு, கோவணம்னா கட்டு, கோவணம் கட்டினவங்க கூட நாளைக்கு முதலமைச்சரா வருவான். அதுக்கு கூட இந்த நாட்டுல ஓட்டு போட ஆள் இருப்பாங்கலாம் சொல்றது வந்து ரொம்ப பழைய ஒரு சிந்தனையா இருக்கு அது. ரொம்ப பழைய சிந்தனைங்க. ஆர்.எஸ். பாரதி அண்ணா வந்து எங்க செட்டுங்க. எங்க செட்டோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நாங்க பேசினாலே 1969, 1974 இப்படிதான் நம்ம பேசுவோம். ஆனா இந்த பிள்ளைகள் எல்லாமே வந்து 1996ல பிறந்தவங்க, இல்ல 96க்கு அடுத்தாப்புல பிறந்தவங்க. இவங்க கிட்ட சாதாரணமா பெற்றோர்கள் கொடுக்குற அட்வைஸே எடுபடாது. அப்ப அரசியல் தலைவர்கள் கொடுக்குற அட்வைஸ்னா அது எடுபடணும்னா அந்த அரசியல் தலைவர்களை அவங்க ஏத்துக்கிடணும்ல. அவங்க எல்லாம் ஓல்டுன்னு நினைக்கிறாங்க, பூமர்னு நினைக்கிறாங்க. இப்ப ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா திமுக ஐடென்டிஃபை பண்றதுக்கு அங்க ஆள் இருக்கும்லன்ற. ஏங்க பெரிய கட்சிங்க திமுக. 75 வருஷத்துக்கு மேல ஆயிப்போச்சு. எனக்கே தெரிஞ்சு எங்க ஒன்றியத்திலே நீங்க எடுத்தீங்கன்னா பேரனுக்கு கீழே எல்லாம் செட்டு வந்துருச்சு உள்ள. அவங்க தாங்க இனி மீடியாவே ஹேண்டில் பண்ணணும்ன்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு யார் சொன்னா இப்ப இருக்கிற இந்த செட்டு கேட்பாங்க, யார் சொன்னா கேட்பாங்கன்னா அவங்களோட ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒருத்தர் சொன்னாதான் கேட்பாங்க. ரொம்ப ஓல்டா சொன்னா அவங்க கேட்கறது இல்லைங்க. இந்த இடம் திமுக இன்னமும் அவங்க பதில் சொல்ற எல்லாமே சீனியர்ஸை வச்சுதான் பதில் சொல்றாங்க. அதை மாற்ற வேண்டிய ஒரு பெரிய கால கட்டாயம் வந்துருச்சுங்க. உணர்ந்துதான் செயல்படணும், வேற வழியே இல்லை. நீங்க பிஜேபியிலேயே வந்துங்க நிர்மலா செய்தி தொடர்பாளராக இருக்கும்போது நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, 2014க்கு முன்னாடிங்க, அதாவது UPA 2. அப்போ இன்னைய தேதிக்கு அது ஒரு 20 வருஷத்துக்கு முந்திங்க. யங் அண்ட் எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. அதாவது 40 to 45 அந்த ரேஞ்சுக்குள்ள இருப்பாங்க அவங்க, இப்ப இருக்கிற பிரசன்ட் நிதியமைச்சர். ஆனா அவங்க கொடுத்த விளக்கங்கள் எல்லாமே கீழே போய் சேர்ந்துச்சு. நீங்க நிறைய பேரை பாருங்க, பழைய தேசிய கட்சிகள்ல செய்தி தொடர்பாளர்கள் வச்சிருக்கிறாங்கல்ல, அந்த செய்தி தொடர்பாளர்கள் தான் பாலிசி டிசிஷன்ஸ் எல்லாத்தையுமே விளக்குறாங்க, எதிர்கட்சிகளுக்கு பதில் சொல்றாங்க. அவங்களோட அந்த ஒரு யங்னஸ், தோற்ற பொலிவு, இன்னும் சொல்ல போனா அது வந்து கண்டிப்பா தேவைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்பதான் வந்து இன்னொரு தலைமுறைக்கே நம்ம வந்து நம்மளோட சித்தாந்தங்களையும் சிந்தனைகளையும் கடத்த முடியும். இந்த குரூப் இப்ப இருக்கிற இந்த யங் குரூப் பாலிடிக்ஸே ஃபன் மோடு கொண்டு போயிட்டாங்க. பாலிடிக்ஸ்ங்கிறது கொண்டாட்ட மனப்பான்மையோடு அணுகுறாங்க. அப்போ திமுக இன்னமும் வந்து ரொம்ப வயதானவர்களை வைத்துக்கொண்டே வந்து களமாட முயற்சிப்பதுங்கிறது அது சரியா வராதுங்க. சிலம்பம் சுத்த தெரியுங்க, ஆனா ஒரு ஸ்டேஜ்ல நம்ம வாத்தியாரா தான் இருக்க முடியும், சிலம்பம் சொல்லித்தான் தர முடியும். இப்ப இன்னொன்னு சார், அதுல நிறைய பேருக்கு இப்ப அரசியல் ஆசை வருது இல்ல. இப்ப லாரன்ஸ் கூட வந்து நான் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா கேட்கறாரு. அண்ணாமலை வந்து திமுக அதிமுக அல்லாதவங்களும் ஓட்டு போடுவாங்க, ஆனா பாஜகவுக்கு போட மாட்டாங்கன்ற அடிப்படையில அவரு இன்னொரு புது அமைப்பு உருவாக்குறாரு. ரஜினி தரப்புல கூட ஒரு அமைப்பு ஒண்ணு ஏற்படுத்தி இருக்காங்க. அப்ப எல்லாருக்குமே வந்து திரை நட்சத்திரங்கள், மற்ற இளம் அரசியல் தலைவர்களுக்கு ஒரு அரசியல் ஆசை உதிக்குது. அண்ணாமலையோட முயற்சியை தவிர பிற திரை நட்சத்திரங்கள் முயற்சியெல்லாம் தேராதுங்க இதுல. அதாவது அவங்க பியூர்லி சினிமாங்கிற அடிப்படையில் வராங்க. அண்ணாமலை வந்து ஒரு 5 வருஷம் அரசியல் பண்ணியிருக்காரு, அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு, அதெல்லாம் உண்மைதான். ஆனா பிஜேபி ஏன் எடுபடலைன்னா அவங்க தமிழ்நாட்டுக்கு அந்நியமான சித்தாந்தங்களை வந்து அவங்க கை கொண்டாங்க, எடுபடலை, அது வேற விஷயம். திமுக அதிமுக இல்லாத முயற்சின்னா அண்ணாமலை பண்றதா முதல் முயற்சியா? இந்த சக்சஸ்ஃபுல்லா முயற்சி பண்ணது விஜய் முயற்சி பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி 1996 காலகட்டத்துல வைகோ முயற்சி பண்ணியிருக்காரு, வாழப்பாடி ராமமூர்த்தி முயற்சி பண்ணியிருக்காரு, எத்தனையோ பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்க பல காரணங்கள்னால அவங்க தேரல. என்ன முக்கிய காரணம்? இப்ப வைகோவை எடுத்துக்கோங்க, 96 வரைக்கும் அவரு திமுக அதிமுக எதிர்த்தாரு, ஜெயலலிதா ஊழல் ஆட்சினாரு 91 96. அப்புறம் ஏன் 98ல ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சாரு?
இப்படி வந்து அரசியல் ரீதியாக பல்வேறு மாறுதலான முடிவு எடுக்கும்போது அவங்களோட பழைய அந்த இமேஜ் வந்து அடிபட்டு போச்சுங்க. அண்ணாமலைக்கு அந்த இமேஜ் அடிபட்டு தான் போகும். என்ன காரணம்னா அவரு உள்ள பிகினிங்குள்ள வரும்போதே அவர் மைக்கேல்பட்டி இதைத்தானே எடுத்துட்டு வந்தாரு. மதமாற்றம், கட்டாய மதமாற்றத்தால் விளைந்த தற்கொலைன்னு தானே அவர் எடுத்துட்டு வந்தாரு. அது எப்படி பிஜேபி ஷேடோல இருந்து அவர் உடனே விடுபட்டுற முடியும்? வீடியோ உலகத்துல எப்படி விடுபட முடியுங்க? வீடியோ உலகத்துல விடுபட முடியுமா நம்மளோட பழைய மேட்டர்ல இருந்து? அது பண்ண முடியாதுங்க. அது பூரா எடுத்து திருப்பி சர்க்குலேஷன்ல விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆக திமுக, அண்ணா திமுக இல்லாத முயற்சி எல்லாம் எத்தனையோ பேர் எடுத்த முயற்சி தான். எல்லா காலகட்டத்திலும் எடுத்த முயற்சி தான். சக்சஸ்ஃபுல்லா அதை நீங்க கொண்டு போகணும்னா கீழே வந்து ஒரு பெரிய கிரவுண்ட் லெவல்ல நீங்க பெரிய அமைப்பெல்லாம் கிரியேட் பண்ணணும். அண்ணாமலைக்கு பிஜேபி செலவு பண்ணுச்சு. இப்ப அண்ணாமலைக்கு அண்ணாமலை தான் செலவு பண்ணணும். ஒரு டிராவல் கூட செலவு பண்ணும்ல. அது அப்படி நான் பார்க்கலைங்க. திமுக இந்த தோல்வியிலிருந்து மீண்டு வர வேண்டும். ஒன்று, இதை தோல்வியாவே அவங்க நினைக்க கூடாது. என்னன்னா ஓரளவுக்கு ரீசனபிள் வெற்றி தாங்க இது. திமுக அடைந்த பல இதுக்கு முந்தைய தோல்விகளை எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதுதான் தோல்வி. இது தோல்வி இல்லை. அவங்க போட்ட கணக்குல சில பிழைகள், அவ்வளவுதான். பிழைகளை தாராளமாக நிவர்த்தி செய்ய முடியும். நிவர்த்தி செய்ய முடியும்னா தோற்ற பொலிவை வந்து மாத்தணும்னு நினைக்கிறேன். கட்சி வந்து ரொம்ப ஓல்டா தெரியக்கூடாது. எப்போதுமே அது எங்கா தெரியணும். அதுக்கு பிஜேபியோட உதாரணம் தாங்க நான் பெட்டர் உதாரணம் நினைப்பேன். காங்கிரஸ் கூட சில இடங்கள்ல பரவாயில்லாம இருக்கும். இதே உதாரணத்தை அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ ராகுல் காந்தி உதாரணம் கூட அந்த யங் உதாரணம் எடுப்பாரு. இப்போ ராகுல் காந்தி என்ன ப்ரொபோஸ் பண்ணியிருக்காரு விஜய்கிட்ட? 2 பேரும் சேர்ந்து நடைபயணம் போவோம்னு ப்ரொபோஸ் பண்ணியிருக்காருங்க. விஜய் ராகுல் நடைபயணம் அடுத்த ஒரு 6 மாதத்துக்குள்ள அது வரப்போகுது. அப்ப நீங்க அதை எதிர்கொள்ள வேண்டியது வரும். இதெல்லாம் தேசிய அளவில் பேசப்படுகிற விஷயங்கள். திமுக காதுக்கு வருதான்னு எனக்கு தெரியல. அப்போ ராகுல் காந்தி விஜயை பயன்படுத்துறாரு. 4 ஸ்டேட்டுக்கு யூஸா இருப்பாரு. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் வருது, யூஸ்ஃபுல்லா இருக்கும். விஜய் சீட்டு கொடுக்க வேண்டாம், ஆனா அவர் பிரச்சாரத்துக்கு வருவாரு. அப்ப இந்தியா கூட்டணிக்குள்ள இழுத்து போட்டு அவருக்கு ஒருங்கிணைப்பாளர் பதவியோ இல்லை இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியோ கொடுத்துடலான்னு காங்கிரஸ் ப்ரொபோஸ் பண்ணுது. வைஸ் பிரசிடன்ட் வீட்டில் பூஜை நடந்து விஜய்க்கு ஒரு பெரியவர் ஒருத்தர் குங்குமம்லாம் வச்சு விட்டு அப்படியே தான் அதே குங்குமத்தோட தாங்க அங்கே போனாரு ராகுல் காந்தி பார்க்கறதுக்கு. சோனியா காந்தி ராகுல் காந்தியை பார்க்கறதுக்கு. சோனியா காந்தி ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இல்லை இப்போ. ஆனால் ராகுல் காந்தி இருக்கிறாரு. இப்போ ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவர் காங்கிரஸ் கட்சி ஒரு 150 இடம் ஜெயிக்கணும் அப்படின்னா வழி என்ன? விஜய் வந்து அதுக்கு பயனுள்ளவராக இருப்பார் அப்படின்னு அவர் நம்புறாரு. விஜயும் வந்து பிஜேபி நாளைக்கு எதிர்கொள்றதுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறாரு. சரி, இப்பதாங்க மோடியை போய் விஜய் பார்த்துட்டு வர்றாரு. பார்த்துட்டு வந்த 2வது நாள் வந்து விஜய் தரணியை அட்மிட் பண்றாருன்னா என்ன சிக்னல்? அதை யோசிச்சு பாருங்க. அப்ப பிஜேபி அவரு ஏதோ ஒரு வகையில பிஜேபியை எதிர்கொள்ள தயாரா இருக்காருன்னு தானே அர்த்தம். அப்படின்னா காங்கிரஸோட தானே அவர் போயாகணும். எழுதி வச்சுங்க, ராகுல் காந்தி விஜய் நடைபயணம் தமிழ்நாட்டில் நடக்கும் போது. நன்றி சார். பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.